பிரியாணியோட சீக்ரெட் மசாலா என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு ஜீஷான் கூட தான் குக் பண்ண போறோம். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே சைட்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பிரியாணி பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். கூடவே உப்பு போட்டா சீக்கிரமா சாட்டே ஆயிடும் ஆனியன். சைட்ல பிரியாணி அரிசி ஊற வச்சுட்டு சிக்கனையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க கடையில எப்பவுமே பிரியாணி அரிசி வாங்குறீங்கன்னா பழைய அரிசியை மட்டும் கேட்டு வாங்குங்க. அப்போதான் பிரியாணி நல்லா வரும். இது கூடவே பச்சை மிளகா, கொரியாண்டர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அண்ட் சிக்கன், டொமேட்டோஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டேன். இந்த மசாலாவை மறக்காம நீங்க போட்டுருங்க, சிக்கன் மசாலா. ஸோ இது பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஹோட்டல் மாதிரி. இது கூடவே மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், லெமன், தயிர், ஹாஃப் பவுல் வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. சைட்ல அரிசியை பாயில் பண்ண ரெடி பண்ணிடலாம். அண்ட் வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லேயர் பண்ணிட்டு கீ போட்டு தம்முக்கு போட்டு இறக்குனீங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி.